ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 7 எக்ஸைஸ் 7.4 பார்த்துட்டு இருக்கோம். 7.4ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் வந்து இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். டைரக்டா குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருந்ததுன்னா நம்மளால அவங்களை என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா 6 ஃபார்முலா போன வீடியோல பார்த்திருந்தோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் இல்லை ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் அதில் ஏதாவது ஒரு பேட்டர்னில் நம்ம இந்த கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இது வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 10ல் இருந்தது. நான் அதை திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்மை வந்து ஸ்கொயருக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்தால் நம்மள அவங்கள வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். அதே மாதிரி ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு மாற்ற முடியும். இப்போ நம்மளோட கொஸ்டின்ல இப்போ நம்மளோட புக் கொஸ்டினே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட புக்கோட கொஸ்டின்ல இங்க இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் 10 7.4ல 1/√of x squared plus 2x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ இது வந்து இந்த ஃபார்முலால இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எக்ஸ் வந்து ஸ்கொயர்ல இருக்கு, ஓகே. ஆனா பியும் ஸ்கொயர்ல இருக்கணும். ஆனா பில வந்து ஸ்கொயர் இருக்கா பாருங்க, இல்ல, வெறும் 2 தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் நம்பரா இல்லாததுனால இந்த ஃபார்மேட்ல வராதுல்ல. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஏ ஸ்கொயர்டாவும் இதை 2ab-ஆவும் அசியூம் பண்ணிட்டு இந்த இடத்துல பி ஸ்கொயர்டு இல்ல, நம்ம ஒரு பிளஸ் பி ஸ்கொயர்டு ஒரு மைனஸ் பி ஸ்கொயர்டு இந்த இடத்துல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதுதான் ஆக்சுவலா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் மட்டும் நான் இங்க எடுத்துக்கிறேன். அது அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2 இதை எடுத்துட்டு இப்போ இது வந்து ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்கு, 2ab-க்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ வந்து எக்ஸ் இல்லையா? அப்ப இதுல ஏக்கு பதிலாக இந்த எக்ஸை விட்டுட்டோம்னா 2b தான் நம்மளோட 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ பி என்னன்னு கேட்டா இதுல பாதி. 2ab-ல பாதி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? b கிடைச்சிரும். அதை தான் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் ஸ்கொயர் பண்றோம்னா இந்த இடத்துல நமக்கு b ஸ்கொயர் தேவைப்படுதுல, அதனால. இங்க பாருங்களேன், இப்போ இது என்னோட எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து என்னோட 2ab-ஆ இருந்தது அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு பாருங்க, அதுல பாதி எடுங்க. ஏன்னா எக்ஸ் வந்து a இல்லை, அதனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதுல பாதி எடுக்கணும். இப்போ 2/2 தான் அதுல பாதி. அப்ப 2/2 ஸ்கொயர் அதை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளோட b-ஆ இருக்கும். மைனஸ் 2/2 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல கொடுத்திருந்தா பிளஸ் 2. ஏன்னா ஒரு ஒரு டேர்ம்ல ஒருத்தர் சும்மா ஆட் மட்டும் பண்ண முடியாது. நம்ம ஆட் பண்ணாத என்னதான் பண்ணணும்? டெஃபினட்டா சப்ட்ராக்டும் பண்ணணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு எழுதிடலாம். இவங்க 3 பேரும் சேர்ந்து எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டா மாறிடுவாங்க. இவங்க 2 பேரும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப இப்படி இருந்த கொஸ்டினை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முக்கு நம்மளால மாற்ற முடியுது இல்லையா? இதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். சரி மேம், இது எப்படி வந்து சரியா ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இது வந்து நம்ம ஆக்சுவலா 3 ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல இங்க 1 இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இந்த ஸ்டெப்ல நார்மலா இருக்கிறதுனால நான் அந்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணல. ஒருவேளை இங்க வேற ஏதாவது நம்பர் இருந்தா அதை காமனா முதல்ல வெளில எடுத்துக்கணும். அதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதான் நம்மளோட பி. அது ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்பவுமே முதல்ல ஆட் தான் பண்ணணும், ரெண்டாவது தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா பி ஸ்கொயர் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணா நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து கிடைச்சிரும் ஈஸியா. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 10ல இப்படி கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்டகிரேஷன் 1/√of இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்து இந்த பேட்டர்ன்ல எக்ஸ் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா, இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க பக்கத்துல வந்து பிளஸ் சின்னு போட்டுருங்க. ஸோ இதான் நம்மளோட எக்ஸ் டேர்ம், இது நம்மளோட ஏ டேர்ம். ஃபார்முலா படி இதை இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த கொஸ்டின்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் பிளஸ் 1 இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 1 போட்டுட்டு ரூட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். இதுவும் குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல தான் இருக்கு பாருங்க. ஸோ டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸ். முதல்ல என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை 1 ஆக்கணும். ஸோ இதுல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லை, நம்ம தான் 1-ஆ சேஞ்ச் பண்ணணும். அப்ப இப்படி இருந்த கொஸ்டின்ல 9 வெளில எடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆகும். எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்துலயுமே 9 காமனா இருக்காது. ஆனா இதுல இருந்து 9 வெளில எடுத்துட்டோம்னா இப்ப 6ல வந்து 9 காமனா எடுக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா இது டினாமினேட்டர்ல ஒரு 9 போடணும். ஏன் இப்படி போடுறாங்கன்னா, இப்ப நம்ம மல்டிபிள் பை டிவைட் பை 9 பண்ணியிருக்கோம். மல்டிபிள் 9 வெளில போயிடுச்சு. டிவைட்ல இருக்க 9 அங்கேயே இருக்கதோ அர்த்தம். இப்போ ஒரு இல்லாத இடத்துல இருந்து ஒரு டேர்மை வெளில எடுக்கும்போது அதே டேர்ம் அங்க டினாமினேட்டர்ல போடணும். 5/9ன்னு போடணும். இதை உள்ள கொண்டு போகும்போது 9x ஸ்கொயர்ட் வந்துடும். இவங்க கூட 9 மல்டிபிள் பண்ணும்போது இந்த 9 கட் ஆயிடும். இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது 9 கட் ஆயிடும். இந்த ஸ்டெப் சரியா வந்துரும்ல. ஸோ காமனா இல்லாத டைம்ல இந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ முதல் ஸ்டெப்பை முடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? டேக் half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல
ஹாஃப் எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க யார் இருக்கான்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க வந்து 6ம் 9ம் இருக்கு. நம்ம இத வந்து என்ன கேன்சல் பண்ணிக்கலாம்? 2s ஆர் 3s ஆர் அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். பிளஸ் 2/3x அப்படின்னு இருக்கு. பிளஸ் இங்க 5/9 இருக்கு. கேன்சல் பண்ண முடியாதனால இத அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா half of xக்கு பக்கத்துல இருக்கிறது 2/3 அப்ப இங்க 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இத கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 கிடைக்குது. இத கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இது என்ன பண்ணணும்னா இத ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணனும் கொடுத்திருக்கிற क्वेश्चनல. சோ 1/3 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ 9 முதல் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இரண்டாவது டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் பிளஸ் நம்மளோட half of the coefficient 1/3 தானே. அப்ப 1/3 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இப்படி சப்ட்ராக்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் இந்த 5/9 எழுதிக்கோங்க. ஏன் இப்படி எழுதுறோம்னா இது a² இது 2ab b² அதுக்கு அப்புறம் நம்ம இங்க எழுதிறோம் அப்படினு அர்த்தம். சோ இப்படி எழுதிட்டோம்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஃபார்முலால வந்துருவாங்க. என்ன ஃபார்முலானா 9 டைம்ஸ் இது a² இது b² இது 2ab. அப்ப இது a + b the whole squareல இருக்கு. x இது வந்து 1/3 இந்த whole square னு போட்டுறலாம். மைனஸ் இங்க 1/3 ஸ்கொயர் பண்ணும்போது 1/9 கிடைக்கும். பக்கத்துல ஒரு பிளஸ் 5/9 அப்படின்ற டேர்ம் இருக்கு. இது ரெண்டுமே 9ல இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். 5 - 1 4/9 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த क्वेश्चन dx/9 மல்டிபிள் பை நம்மளோட क्वेश्चन வந்து நம்ம இப்படி மாத்தியாச்சு. மைனஸ் 4/9 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இங்க வெளியில இருக்க இந்த 9 வந்து மல்டிபிள் இருக்கு. இத வந்து இன்டகிரேஷன்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். சோ dx by இது வந்து x plus 1/3 ஸ்கொயர்ட் மைனஸ் இது ஸ்கொயர் ஃபார்ம்ல இருந்தா தானே ஃபார்முலா அப்ளை ஆகும். 9 4 ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர் தான். 4 வந்து 2 ஸ்கொயர்ட் 9 வந்து 3 ஸ்கொயர்ட் தானே. அப்ப 2/3 ஸ்கொயர்னு போட்டுருங்க. சோ எழுதியாச்சு. இப்போ இதோட ஃபார்முலா இதுல பாருங்களேன். இதுல 5ம் -1ம் பண்ணும்போது பெரிய நம்பர் சைன் ஆக்சுவலா பிளஸ் 4/9 தான் கிடைச்சிருக்கும். அப்ப இங்க பிளஸ் தான் இருந்திருக்கும். x² + a² பேட்டர்ன்ல இருக்கு. x² + a² வந்து இன்டகிரேட் பண்ணும்போது 1/a tan inverse of x/a ன்னு கிடைக்கும்ல. அதான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். வெளியில இருக்க இந்த 1/9 அங்கேயே இருக்கு. இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல்ல 1/a. சோ 1/aக்கு பதிலா இங்க 2/3 இருக்கு. அப்போ 1/2/3 tan inverse of x/a. xக்கு பதிலா x plus 1/3ன்ற டேர்ம் இருக்கு. aக்கு பதிலா क्वेश्चनல 2/3 இருக்கு. பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுறலாம். இது ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. சோ இந்த 1/9 அப்படியே இருக்கு. மல்டிபிள் பை 2/3 மேல எடுத்துட்டு வந்தா 3/2 ஆயிடும். இங்க வந்து tan inverse of இங்க 3 LCM எடுத்துக்கலாம். அப்ப 3x plus 1/3 ன்னு வரும். டினாமினேட்டர்ல இருக்க 2/3 மேல போனா ரெசிப்ரோக்கலா இருக்கும். பக்கத்துல பிளஸ் c இருக்கு. இந்த 3 இந்த 3யும் கேன்சல். இங்க 3 1s ஆர் இங்க 3 3s are 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 1/6 tan inverse of 3x plus 1/2 அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் c அப்படின்னு எழுதி உங்க சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 12th क्वेश्चनல அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. क्वेश्चनல வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்மளோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா அந்த a plus b the whole square இல்ல a minus b the whole square கொண்டு வருது. எந்த ஃபார்முலா எடுத்தாலும் a² வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். b² பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா இங்க क्वेश्चनல பாருங்களேன் x²க்கு மைனஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அத பாசிட்டிவா மாத்திக்கலாம். 7 - 6x - x² அப்படின்ற क्वेश्चनல 7 அப்படியே வச்சிட்டு உங்க கிட்ட இருந்து மைனஸ் சைனை காமனா எடுத்துடலாம். அப்ப இது x² + 6x ன்னு எழுதிக்கலாமா? இதுல பிளஸ் x² இங்க பிளஸ் 6x இருக்கும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1 பார்க்கணும். கரெக்ட்டா 1 இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1 இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப் x ஓட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். சோ half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னன்னு பாருங்க. 1/2 ஆஃப் 6. சோ கேன்சல் பண்ணா 3 கிடைக்குது. அப்ப 3 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ள பண்ணுங்க. சோ x² + 6x பக்கத்துல நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xல பாதி கண்டுபிடிச்சிருக்கோம்ல அத ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ இப்படி கிடைச்சிரும். சோ 7 மைனஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து a² b² 2ab மாதிரி இருக்காங்க. அப்ப இத a plus b the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க 3² ன்னு இருக்கு. இத -9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சோ மைனஸ் உள்ள எடுத்துட்டு போய் பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது 7 மைனஸ் இது வந்து x plus 3² ஆகும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் 9 ஆயிடும். 7ம் பிளஸ்ல இருக்கு 9ம் பிளஸ்ல இருக்கு. ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 16 minus x plus 3 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். 16 அப்படின்றத நம்மளால 4² அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ 4² minus x plus 3² அப்படின்றதான் கொடுத்திருக்க क्वेश्चनோட ஃபார்ம். 1/√of இந்த क्वेश्चனை நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு 4² minus x plus 3 the whole square அப்படின்னு எழுதிடலாம். இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ क्वेश्चन பார்க்கிறதுக்கு a² - x² பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. சோ நம்மளோட பேசிக் ரூல் நமக்கு தெரியும். a² - x² ஃபார்ம்ல இருந்ததுன்னா sin inverse of x/a ன்னு எழுதலாம். அப்ப இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது
சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருந்துச்சு, எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டினாமினேட்டரில் ஏக்கு பதிலாக இங்கே 4 இருந்தது, அப்போ இங்கே 4 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13ல ஸோ ரூட்டில் 2 டேர்ம் வந்து மல்டிபிளில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ நம்ம இவங்களை என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் மல்டிபிள் பை எக்ஸ் மைனஸ் டூ மல்டிபிள் பண்ணும்போது முதல்ல எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் இன்ட்டு டூ மைனஸ் டூ எக்ஸ், அப்புறம் ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஒன் எக்ஸ், 1 2s are 2 அப்படின்னு கிடச்சிருக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்னு வருது. அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை தான் அவங்க ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூட்டில் இருக்கிறதுனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது, நம்ம இதை குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான் கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்றது நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம். குவாட்ரேட்டிக் ஃபார்மில் கொஸ்டின்றதால ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் முதல் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணான்னு பார்க்கணும், 1 தான் இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதி எடுக்கணும், half of coefficient of x. இதை நீங்கள் எழுத தேவையில்லை, half of coefficient of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 1/2 of 3 என்னன்னு கண்டுபிடிச்சா 3/2 தான். 3/2வை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும் இந்த கொஸ்டினில். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x அப்படியே வச்சுட்டு இது பக்கத்தில் ஒரு 3/2 ஸ்கொயர் ஒரு மைனஸ் 3/2 ஸ்கொயர் நம்ம எழுதணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் கொஸ்டினில் இருக்க இந்த ப்ளஸ் 2 எடுத்து இங்கே கிரியேட் பண்ணி எழுதிக்கோங்க அதை. ஸோ இவங்க 3 பேரே சேர்த்து ஃபார்முலா எழுதிடலாம். ஏன்னா இது ஏ ஸ்கொயர், இது மைனஸ் 2ab, இது ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. நடுவில் மைனஸ் இருந்ததுனால இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இவங்கள சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதை உள்ளே பண்ணும்போது 9/4 இது வந்து ப்ளஸ் 2/1 அப்படின்னு கிடைக்குது. இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4க்கு 1க்கும் எல்சிஎம் வந்து 4 தான். 4 2s are 8, இது வந்து 1 9s are 9. அப்போ 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1 தான் கிடைக்கும், 1/4 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர், பெரிய நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த கிவன் கொஸ்டின் வந்து 1/√of இப்படி இருந்த பேட்டர்னை நம்ம இப்படி மாற்றிட்டோம். எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் 1/4ன்னு இருக்கு. 1/4ன்றதை நம்ம 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பேட்டர்னில் கொஸ்டினை கொண்டு வரதுக்காக. ஸோ இதான் நம்மளோட ரூல். ஸோ இது உங்களை இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் ஃபஸ்ட்டு எக்ஸ் வருது, எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிது, எக்ஸ் மைனஸ் 3/2 ப்ளஸ் ரூட்டில் வந்து நம்மளோட கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். கொஸ்டின் வந்து நீங்கள் இந்த பேட்டர்னில் எழுதலாம், இல்லை கிவன் கொஸ்டினை கூட நம்மளால் எடுத்து எழுதிட முடியும். ஏன்னா இதோட சிம்பிளிஃபிகேஷன் வந்து இதே கொஸ்டின் தான் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம், ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான். எக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஓவராலாக எக்ஸ்லேருந்து வெளில எடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த 8 அப்படியே வச்சுட்டு இவங்க கிட்ட இருந்து மட்டும் மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இந்த ப்ளஸ் 3x வந்து மைனஸ் 3x அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஏ ஸ்கொயரும், இதுதான் 2abன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கூட ஒரு பி ஸ்கொயர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். half of coefficient of x, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி 3 இருக்குல்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அப்போ 3ல பாதி வந்து 3/2. அப்போ 3/2 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த 8 அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இந்த பிராக்கெட்டும் அப்படியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x ப்ளஸ் 3/2 ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி எழுதிட்டு 8 மைனஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பி ஸ்கொயர் மாதிரி இருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 9/4 அப்படின்னு கிடைக்கும். இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 8 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் 9/4 அப்படின்னு கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. இது ஒரு ப்ளஸ் 8/1, இது ஒரு 9/4. இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னால உங்களை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 8/1ஐயும் 9/4ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து 4ம் 8ம் மல்டிபிள் பண்ணும்போது 32 வருது, ப்ளஸ் 9/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இவங்க 2 பேரும் ஆட் பண்ணும்போது 41/4 அப்படின்னு வருது. ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது 41/4, இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/√of ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கணும்ல. ஆனால் 41 யாரோட ஸ்கொயரும் கிடையாது, அந்த மாதிரி எந்த ஸ்கொயர் நம்பரும் இல்லைன்னா
ரூட் 41 அப்படின்னு போடுங்க. ஏன்னா ரூட் 41 ஸ்கொயர் பண்ணா 41 வரும். 4 வந்து 2 ஸ்கொயர்ன்றதுனால 2ன்னு போட்டு இப்படி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுங்க. ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் அந்த மாதிரி தானே நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. அதனால இதை ஸ்கொயர் ஃபார்ம்ல மாத்தியாச்சு. இது ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 போட்டு இங்க ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது நம்மளோட பேசிக் ஃபார்முலால வந்துருச்சு இப்போ. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/√ ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு dx நம்மளுக்கு இது யாரோட ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏயோட ரூல் தான் இது. ஏன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் சைன் இன்வர்ஸ்ல, அப்போ a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் கூட சைன் இன்வர்ஸ் தான். அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 3/2 இருக்கு. டினாமினேட்டர்ல ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல ரூட் 41/2 அப்படின்னு இருக்கு. பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இது ஒரே சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து x/1 எல்சிஎம் எடுக்கும்போது 2x மைனஸ் 3 வரும். டினாமினேட்டர்ல 2, டினாமினேட்டர்ல இருக்க ரூட் 41/2 மேலே போனா 2/√41 வந்திருக்கும். இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3/√41 பிளஸ் சி அப்படின்னு எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் மைனஸ் ஏவை எக்ஸ் மைனஸ் பியை மல்டிபிள் பண்ணா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வரும். அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மை சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் கொண்டு வரணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்டோ இல்லை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ முதல்ல இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிட்டு கடைசி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டு முதல்ல எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பியை மட்டும் சால்வ் பண்ணுவோம். இப்போ சால்வ் பண்ணும்போது முதல்ல எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஏயும் எக்ஸும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஏஎக்ஸ் வரும். ஸோ அடுத்து எக்ஸும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் பிஎக்ஸ், அப்புறம் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் ஏபி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர், இவங்க ரெண்டு பேர்கிட்டமே வந்து எக்ஸு காமனாக இருக்குது, மைனஸும் காமனாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மைனஸ் வந்து காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள வந்து ஏ பிளஸ் பி இருக்கும், எக்ஸும் இப்படி காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், பிளஸ் ஏபி. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இருக்குது. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை ஸ்பெஷல் ஃபார்முக்கு கொண்டு வரதோட பேசிக் என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு பார்க்கணும். ஓகே, கரெக்டாக 1 தான் இருக்குது. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது? ஏ பிளஸ் பி இருக்குது. ஹாஃப்னா அதில் பை 2 பண்ணணும். இதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஏ பிளஸ் பி டைம்ஸ் எக்ஸ் இருக்குது. இது கூட பிளஸ் a plus b by 2 the whole squareடும் ஒரு minus a plus b the whole squareடையும் add and subtract பண்ணிடணும். இங்க ஒரு plus ab இருக்கு, அது இங்கே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இது பாருங்க, இது வந்து உங்களோட a squared, இது 2ab, இது வந்து b squared மாதிரி இருக்கு. அப்போ இவங்க மூணு பேரையும் ஜாயின் பண்ணிட்டு a minus b the whole squared அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிடலாம். இவங்கள தான் இப்போ சால்வ் பண்ணணும். மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் வந்து 1 இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்குது, டினாமினேட்டருக்கும் இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் பை 4 பிளஸ் ஏபி பை 1 அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். இவங்க ரெண்டு பேருமே கான்ஸ்டன்ட்னால இவங்களை நம்ம என்ன பண்ணிடணும்? ஜாயின் பண்ணிக்கணும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பை 2 த ஹோல் ஸ்கொயர்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இவங்கள மட்டும் தான் சால்வ் பண்ணணும். இதை முதல்ல ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டில் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் இது 1 இன்ட்டு எனிதிங் அதே டேர்ம் வந்திருக்கும். இங்கே 4 கூட மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 4abன்னு கிடைக்கும். இங்கே ப்ராக்கெட்டில் இருக்காங்க. ப்ளஸ் 4ab டிவைடட் பை 4 1s are என்னன்னு எழுதிக்கலாம்? 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் முதல்ல இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab, இங்கே ஒரு ப்ளஸ் 4ab இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 2ab இந்த ப்ளஸ் 4abயும் வந்து சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 2abன்னு வந்திருக்கும். இப்போ இந்த டேர்மில் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2abலேருந்து மைனஸை காமனாக வெளில எடுங்க. அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மட்டும் மைனஸ் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2abன்றது யாரோட ஃபார்முலா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல, அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து காமனாக இந்த பேட்டர்ன் எழுத முடியும் நம்ம. ஸோ இதான் நம்மளோட கிவன் குவாட்ரேட்டிக் ஃபார்மோட ஸ்பெஷல் ஃபார்ம். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு பாருங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்க இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. நம்மளோட ரூல் இதுதான். லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிடணும். அப்போ லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இந்த டேர்ம் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பை 2 இருக்குது, அதை எழுதிட்டு ப்ளஸ் ரூட்டில் இந்த கொஸ்டின் தான் எடுத்து எழுதணும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட கிவன் கொஸ்டின் தான். நம்ம தான் இதை சால்வ் பண்ணி இந்த பேட்டர்னில் மாற்றி வச்சுருக்கோம்ல. நீங்கள் கிவன் கொஸ்டினே எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு எழுதிடலாம்.
பக்கத்துல பிளஸ். ஏன்னா இத நம்ம திருப்பியும் சால்வ் பண்ணா இதே தான் வரும். ஏன்னா இத தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணணும் மாத்தணும். இத தான் இப்படி எழுதியிருக்கோம். நம்ம இதையும் எழுதலாம், இதையும் எடுத்து எழுதலாம். ஷார்ட் ஃபார்ம்ல ஆன்சர் குடுக்கறதுக்காக இத எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.